ஈசிஆரில் நடைபெறும் விபத்திற்கு நாங்கள் தான் காரணமா? எங்களால் விபத்து ஏற்படவில்லை என பனைமரம் ஏறும் தொழிலாளரின் மனைவி பேட்டியளித்துள்ளார். தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதியில் பனைமரத்து கல் உணவு பட்டியலில் சேர்க்கப்பட்டு இந்த ஆண்டு அனைத்து பகுதியிலும் கல்லிறக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அதனை தமிழக அரசும் உணவு பட்டியலில் சேர்த்துள்ள நிலையில் பல்வேறு பகுதியில் கல் இறக்குவதற்கு எதிராக போலீசார் அராஜகத்தில் ஈடுபடுவதாக பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் கூவாத்தூர் அடுத்த முகையூர் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். இவர் பனைமரம் ஏறி கல்லிறக்கும் தொழில் செய்து வருகிறார். இன்றைய தினம் திருக்கழுக்குன்றம் கலால் போலீசார் கல்லிறக்கும் முருகனை கைது செய்து திருக்கழுக்குன்றம் மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். அவருடன் தமிழ்நாடு பனைமரம் ஏறும் தொழிலாளர் நலசங்கம் சார்பில் மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் 20க்கும் மேற்பட்டோர் கலால் காவல் நிலையத்துக்கு வந்தனர். கிழக்கு கடற்கரை சாலையில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது. அதில் பெரும்பாலானோர் மரணமடைந்து விடுகின்றனர். அது கல் குடிக்க வரும் பொதுமக்களால் தான் விபத்து ஏற்படுகிறது என்ற நோக்கில் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறும் நிலையில் பனைமரம் ஏறும் தொழிலாளியிடம் மனைவி செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். பேட்டியின் போது பனைமரத்துக்காக இறக்க மத்திய அரசு உணவு பட்டியலில் சேர்த்து அனுமதி வழங்கியுள்ள நிலையில் ஏன் மாநில அரசு கல்லிறக்கும் பணி செய்வதை தடை செய்கிறது என்றும் எங்களுக்கு வேறு வேலைகள் கிடையாது, பனைமரம் ஏறும் தொழிலை மட்டுமே நம்பி நாங்கள் எங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்பி வருகிறோம். தற்போது இதை முடக்கினால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்தார். அரசாங்கமே தடை விதிக்காத ஒரு பொருளை நாங்கள் கொள்முதல் செய்து பயன்படுத்தி வருகிறோம். இதனால் பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் வாழ்வில் வளம் பெறுவர். இதனை தடுத்து நிறுத்தும் தமிழக அரசுக்கு பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் நலசங்கம் சார்பில் அறைகூவல் விடுக்கிறோம். இதனை தடுத்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆளும் கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என பனைமரம் ஏறும் தொழிலாளர் மனைவி தேவானி தெரிவித்தார். வழியே எங்களுக்கு கொடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த வர எலெக்ஷன்ல எங்களுக்கு கல்லு மரம் ஏறவங்களுக்கு எந்த கட்சி சப்போர்ட் பண்ணுதோ அந்த கட்சிக்கு தான் நாங்க ஓட் பண்ணுவோம், இல்லைன்னா நாங்க ஓட் பண்ண மாட்டோம். ஓட்டுக்கே போக மாட்டோம். எங்க ஊர் சார்பா நாங்க வாக்களிக்கவும் மாட்டோம், வாக்களிக்க போகவும் மாட்டோம். ஈசிஆர்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு சார். ஈசிஆர் கூவத்தூர்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. எங்க ஊர் முகையூர். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூர் பசங்க போகும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்டாக்கு கல்லு மரம் ஏறதுதான் காரணம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வந்துட்டாங்க. இல்லங்க, இதுக்குன்னு சங்கம் அமைச்சு ஒரு கோட்பாடோட அவங்க சில ரூல்ஸ் எல்லாம் போட்டு இப்படிதான் கல்லு மரம் ஏறணும், நல்ல கல்லு தான் கொடுக்கணும், இந்த டைமிங் தான் ஏறணும், இப்படிதான் இருக்கணும்ட்டு பனையேரிகள் சங்கம் மூலியமா தான் ஏறிட்டு இருக்காரு. ஆனா கூட எங்களால எந்த பிரச்சனையுமே கிடையாது சார். கல்லு குடிக்க வர்றவங்க கூட வெளியூர் ஆளுங்கள்லாம் நாங்க சேர்க்கறதும் இல்ல, கேன் எடுத்துட்டு வரவங்களுக்கு கல்லு கொடுக்கறதும் இல்ல, எதுவுமே பண்றது இல்ல. ஆனா இப்போ எங்கேயோ நடக்கிற ஆக்சிடென்ட்டுக்கும் கல்லு மரத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? தயவு செஞ்சு எங்களோட வாழ்வாதாரமே இந்த கல்லு மர தொழிலை நம்பிதான் இருக்கு, அந்த பனை மரத்தை நம்பிதான் இருக்கு. பனை மரமும் அழிஞ்சு போகுது, எங்களோட வாழ்வாதாரமும் அழிஞ்சு போகுது. கல்லு ஏறதுக்கான தடையை நீக்கி கல்லு இறக்குறது அது ஒரு உணவு தொழிலை சேர்ந்தது, அது ஒரு சிறு தொழில்னு அரசாங்கம் அறிவிப்பு கொடுக்கணும். அதுதான் எங்களோட நீண்ட கால கோரிக்கையா இருக்கு.